Hi hello guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th physics first unit ஓட long answersக்கான solutions தாங்க பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா obtain Gauss law from Coulomb's law. So Coulomb's law வச்சு நம்ம Gauss law obtain பண்ண போறோம். அதாவது Gauss law ஓட ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ண அதாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் Gauss lawக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். Gauss law states that if a charge q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux through the closed surface is. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விளக்கம் பார்த்துடலாங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, if a charge q is enclosed by an closed surface, அதாவது ஒரு சார்ஜ் qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, அதை வந்து ஒரு அன்ஈவனான ஷேப்ல இருக்கக்கூடிய ஆனா க்ளோஸான சர்ஃபேஸால நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்க ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வச்சுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லியிருக்காரு காஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, psi is equal to closed integral of E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதுல Q enclosed என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ஜஸ் within the closed surface. நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஷேப் பார்த்தோம்ல, இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் தான் இந்த இதுல இருக்கக்கூடிய Q enclosed. சரிங்களா, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்கு, இருங்க உங்க புக்ல இருக்கிறத அப்படியே எடுத்து படிப்போம். அப்போ நீங்க படிக்கும்போது நீங்களும் புக் எடுத்து வச்சு அப்படியே ஃபாலோ அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்போ நீங்க திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, a positive charge q is surrounded by an imaginary sphere of radius r. அதாவது ஒண்ணு இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதை வந்து ஒரு இமேஜினரி ஸ்பியரால சரவுண்ட் பண்ணியிருக்கோம், அதோட ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல அவுட்வர்டா ரேடியேட் ஆயிருக்குங்களா, அதாவது வெளியில இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இதுலக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வச்சு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா psi is equal to closed integral of EdA. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு பாத்தீங்கன்னா அப்படியே புக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, psi is equal to closed integral of E vector dot dA vector. அதை வச்சுதான் நம்ம இந்த காஸ் லா ப்ரூவ் பண்ண போறோம். புரிஞ்சுதுங்களா? சோ அதே தான் நம்மளும் இங்க பயன்படுத்தி இருக்கோம். இங்க psi is equal to closed integral of E vector dot dA. சரிங்களா, இந்த இடத்துல E vector ஏன் dA vector ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஸ்மால் ஏரியா, இந்த ஹோல் இமேஜினரி சர்க்கிள்ல இருந்து நம்ம ஒரு ஸ்மால் ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் ஏரியாவை வச்சு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோல் ஏரியாவோடது கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் ஏரியால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு அனலைஸ் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஹோல் ஏரியாவோடதுமே கிடைச்சிரும். சரிங்களா, அதுக்காக தான் பண்றோம். க்ளோஸ்ட் இன்டகிரல் ஆஃப் E vector dot dA cos theta அப்படின்னு ஆயிரும். dA வந்து dA cos theta ஆயிரும். அது எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே பேஜ் மேல அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பர்னு பாத்தீங்கன்னா 38ல. சரிங்களா, அந்த பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. ஸோ அந்த சர்ஃபேஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து EA-வா இருக்கும். அது இப்படி இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0-வா இருக்கும். அதே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா EA cos theta-வா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு cos theta என்று வந்துள்ளது. புரிந்ததுங்களா? ஸோ DA வந்து எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, E வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ பெர்பெண்டிகுலராகவும் இல்ல, பேரலாவும் இல்ல, ஆங்கிள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கு. ஸோ அதனால நம்ம cos theta போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி. ஏன்னா ஏவும் இதே டைரக்ஷன்ல இருக்கு, ஈவும் இதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஹோல் ஸ்பியர்லயுமே நார்மலா தான் இருக்கும். அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்னால இந்த ஏரியால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் காஸ்க்கு இந்த ஆங்கிள் போடணும். இந்த டிஏக்கும் ஈக்கு ஏதாச்சும் ஆங்கிள் இருக்குங்களா, ரெண்டுமே ஒரே லைன்ல தானே இருக்கு. ஸோ ஆங்கிள் வராது, காஸ் 0ன்னு ஆயிரும். காஸ் 0-ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1. ஸோ நமக்கு என்னவா இருக்கும், க்ளோஸ்ட் இன்டகிரல் ஆஃப் E into dA cos theta போயிரும். ஏன்னா 1 நான் சொன்னேன்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தமா இந்த ஸ்பியரை சுத்தியுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்ங்கிறனால நம்ம இன்டகிரலை விட்டு அதை வெளில எடுத்துறோம். இப்போ நம்ம DA இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா E into A தான் கிடைக்கும். ஏன்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் போயிடும், நமக்கு A மட்டும் தான் கிடைக்கும். இதுல Eங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, Aங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா, 1/4 epsilon naught Q by R square தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜுக்கான ஃபார்முலா. அதே ஏரியா ஆஃப் தி ஸ்பியரோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 4πr ஸ்கொயர். இதான் வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்ங்களா, 4πr ஸ்கொயர் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் சர்க்கிள். இது வந்து இமேஜினரி ஸ்பியர். ஸோ அதோட ஏரியா, இது வந்து ஏரியா நம்ம ஸ்பியர் எடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம 4πr ஸ்கொயர் வந்திருக்கு. இதே நம்ம ஸ்கொயர் மட்டும் எடுத்தோம்னா ஸ்கொயரோட ஏரியா என்ன, A ஸ்கொயர், அந்த மாதிரி தாங்க. ஸோ நம்ம ஸ்பியர் எடுத்துருக்கிறதுனால நம்ம இது பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான்.
சரி, இதை தூக்கி அப்படியே நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon naught q by r ஸ்கொயர், அது வந்து ஈயோட வேல்யூ இன்டூ ஏங்களா, ஏவோட வேல்யூ 4 pi r ஸ்கொயருங்களா. அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்க 4 pi இங்க இருக்க 4 pi கேன்சல் ஆயிரு, இங்க இருக்க r ஸ்கொயர் இங்க இருக்க r ஸ்கொயர் கேன்சல் ஆயிரு. மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா q இருக்கும் எப்சிலான் இருக்கும். ஸோ நம்ம கடைசியில் என்ன கிடைக்கும், psi is equal to இந்த இடத்துல மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் வருங்களா, q by epsilon naught, q by epsilon naught. hence provedன்னு எழுதி விட்டு நீங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. சரி, இது வந்து ஈஸியாகவும் இருக்கு, இம்பார்ட்டன்டாகவும் இருக்கு. ஸோ அதனால இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்க ஒருவேளை எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் 5 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது இம்பார்ட்டன்டாகவும் இருக்கு, சின்னதாகவும் இருக்குங்களா. ஸோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் இதை நான் சொன்னேன், சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம இம்பார்ட்டன்டா இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நடத்தினதா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒருவேளை புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே படிக்க சொல்லுங்க. ஏதாவது பிடிக்கல புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நடத்தின சொல்யூஷன்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்த வீடியோல சந்திப்போம்.